ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ராஜா நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களை போல யாருமே இல்லை. எதையோ தேடி போய்க்கிறாங்க, நீங்க எங்க தேடி வந்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒன்னும் இல்லாததுக்கெல்லாம் தேடி போய்க்கிறாங்க, இருக்கிறவரை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஈரே சபையின் சார்பாக அந்த சபையில், எங்க சபையில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சபையின் சார்பாக, எங்க சபையின் சார்பாக உங்களை வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் வருவதற்கு காரணமாக இருந்த ஈடு இணையெல்லாம் நாம இயேசு கிறிஸ்துவையும், என் அன்பு உயிர் நண்பன் ரூபன் ஜாஷ்வாவையும், பாஸ்டர் ராமோஸ் அவர்களையும், பிரதர் சுதீஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் டைரெக்டாக வந்து பெங்களூரில் என்னை இன்வைட் பண்ணார். பாஸ்டர் ராமோஸ், பாஸ்டர் நீங்கள் வாங்கன்னு ஒரு தாழ்மையான ஒரே ஒரு வார்த்தை, வாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. நான் எங்கே போனாலும் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் தான் போகிறது. ஹல்லேலூயா. இது ஊழியம், அட்டூழியம் இல்லை. அட்டூழியம் பண்ண நாட்கள் போயிடுச்சு, இது ஊழியம். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவன், அது எப்படி சொல்றது, உள்ளதபடி சொல்லணும். இருக்குதா, இருக்குது. இல்லையா, இல்லை. அதான் பைபிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாரு, அது உண்மையா என்னன்னு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன் நான். நம்ம சபையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வைராக்கியமாக இருக்குவாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கம் வேணாம் எனக்கு, அது ஆர்டினரி பர்சன் வச்சுன்னுக்கிறது. வைரம் வேணும் எனக்கு. ஹல்லேலூயா, வைரம். ஹல்லேலூயா. வைரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, அது வைராக்கியம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கத்தில் கூட மிக்ஸ் பண்ணலாம், வைரத்தில் மிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் விசுவாசம் வைராக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளதபடி தான் சொல்லணும். அதான் எனக்கு இப்படி இருக்குதுன்னா இருக்குது, இல்லையா கடைசி வரைக்கும் அதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்குதா? இருக்குதா? பைபிள் தூக்கி காமிங்க பார்க்கலாம். இருக்குதா? பட்டயம். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா திருவஞ்சம்மா, நான் கொஞ்சம் கண்டிஷனான ஆளு, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் எடுத்துக்கோமான்னு கூட சொல்லல அந்த அம்மா வீட்டில். அந்த அம்மா கூட வரப்போ என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். இங்கே பிடிக்கலான்னு வந்தேன், அந்த அம்மா எடுத்துக்காட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ராஜா நல்லவர், இயேசு நல்லவர். எடுத்துக்க வாசிக்கலாம். அது கொஞ்சம் எரேமியாவின் புத்தகம் 10வது அதிகாரம். ஒன்றாவது வசனம். ஆமாம், நன்றி. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி, நான் ஒன்றுமே இல்லை, ஆவியானவர் பேசு. உங்களை மாதிரி மனுஷன் நான், அவ்வளோதான். உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷன் நான், அவ்வளோதான். நானும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். ஆவியானவர் இந்த ஊழியக்காரனை மறைச்சி வார்த்தையை வெளிப்படுத்தணும். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம்.
மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு மன்னாவா கொடுங்கப்பா. முக்கியமா உபவாசத்தோடு வந்த பிள்ளைகள் உம்முடைய மன்னாவை உட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிலாம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா அதிகாரம் 10வது வசனம் 1வது வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்க. என்ன சொல்ல போறாரு கர்த்தர்? அல்லேலூயா. என்ன சொல்ல போறாரு? பாஸ்டர், நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுறாள் பரவாயில்லையா? நான் தான் சொன்னேனே, உள்ளதை சொல்றேன். அல்லேலூயா. சத்தியத்தில் நோ காம்ப்ரமைஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு வந்த அனுபவம் இருக்குது. இப்படியெல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில் அடிக்குவாங்க, கெட்ட வார்த்தையில் அடிப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் கேட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் எனக்கு இஷ்டம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு அது கஷ்டம், அதுதான் எனக்கு இஷ்டம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் ரைமிங்காக பேசுகிற ஆள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்தாரே, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். என்ன சொல்ல போறாரு கர்த்தர்? அல்லேலூயா. அதே சேம் சாப்டர் 10:10. கர்த்தரோ மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. பூமி அதிரும். கர்த்தரே மெய்யான. எத்தனை பேர் சொல்றதுக்கு தைரியமா இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லலாம். கர்த்தரே, கர்த்தரே மெய்யான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இதை சொல்றதுக்கு நான் எங்க வெட்கப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நீ சொல்ல வெட்கப்படுவாயானால், கர்த்தர் இது என் புள்ளன்னு சொல்ல அவர் வெட்கப்படுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் யாருடைய பிள்ளைங்க? நான் எங்க அம்மா முனியம்மா புள்ள, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வீட்டில். இங்க வந்தீங்கன்னா யாருடைய பிள்ளையா வரணும்? கர்த்தருடைய பிள்ளையா வரணும். ஹல்லேலூயா. யாருடைய பிள்ளை நீங்க? இங்க வச்சு சொல்லணும். யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு யாரு? அப்பா. இப்ப யாரு? இப்பதானே படிச்சோம், மெய்யான தெய்வம். அவர் தெய்வமா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறாரு, ஆவிக்குரிய தகப்பனாகிறாரு. எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யான. ஹல்லேலூயா. எனக்கு தெய்வம் அவர் தான். யாரும் உன் தெய்வம்? கர்த்தர். எங்க வச்சு சொல்ல? கர்த்தரே. எங்க இடம் கொடுத்தீங்க அவருக்கு? இங்கயா? இப்படியா தூக்கின்னு பண்ணிக்கோ இங்க. ஹல்லேலூயா. அவர் இங்கு தங்குகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் மெய்யான தெய்வம். அவருடைய பிள்ளை நான். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை நான். அவர் என்ன சொல்ல போறாரு? ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்ல போறாரு தெரியலையே, எனக்கும் தெரியல. ஏன்னா என்ன மறைச்சு தானே அவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. பாரு, உங்களை மாதிரி நான் பைபிள் எல்லாம் எடுத்துன்னு வரல. பைபிள் எல்லாம் அங்கே இருக்குது. கர்த்தர் என்ன சொல்றாரு அதை சொல்லிட்டு போயிடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்குறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. இந்த சத்தம் முடிகிற வரைக்கும் கம்மியாக கூடாது. ஹல்லேலூயா.
அல்லேலூயான்ற சொல்லு சாத்தானின் பல்ல ஒடிக்கிற கல். அல்லேலூயா. நீ ஒரு அல்லேலூயா சொல்றப்ப அவன் கடாப்பல் ஒடியும், அவன் எதிரில் இருக்கிற பல்லு ஒடியும். அப்ப நீ எப்படி சொல்லும்? சத்தமா கம்பீரமா சொல்லும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லணும். கை எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? கொஞ்சம் கண்ணு தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாது, கொஞ்சம் பார்க்கணும். கை எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? அப்ப கையை உயர்த்தி சொல்லலாம் இல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேஷன் கடையில் எதனா வாங்கினா, வாமா கண்ணம்மா நான் இருக்கிறேன், அட்டெண்டன்ஸ் போடுறீங்கல்ல, அதே மாதிரி சபையில் கர்த்தர் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தேவன். இது எது வரைக்கும் சொல்லும்? கடைசினா இது சிஸ்டர், சிஸ்டர் வந்துக்கிறாங்க. கொஞ்சம் சிஸ்டருடைய மிஸ்டருங்க தான் கொஞ்சம் பேர் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. வேற யாருன்னா இருக்கிறாங்களா? நம்மளுக்கு வேற யாருன்னா இருக்கிறாங்களா? நான் எங்கேயுமே சொல்றதுக்கு தயங்குறதே கிடையாது. அதான் நான் வெளிப்படையாக பேசுகிற ஆள். என் பேர் இப்போதான் பாஸ்டர் சொன்னார். என் பேர் என்னது? அலெக்சாண்டர். 2 பேருக்கு தான் ஹிஸ்ட்ரியில் த அலெக்சாண்டர் த கிரேட்னு வரும். ஒன்று அக்பருக்கு வரும், அக்பர் இல்லை, செத்துட்டார். அலெக்சாண்டர் தான் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் என்ற சொல்லுக்கு மாவீரன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் உள்ளதபடி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். கர்த்தரே மெய்யான தெய்வம், அவரை தவிர வேறு இல்லை. சொல்ல முடியுமா? அவரை தவிர எனக்கு வேறு தெய்வமே இல்லை, அவர் தான் தெய்வம். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், யார் எங்கெங்கேயோ தேடி போய்க்கிறாங்க. நீங்கள் யாரை தேடி வந்தீங்க? என்னவோ ஊழியக்கார பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கிறாரு, ஃபோட்டோவில் பார்த்தேன், அந்த ஒரு மாதிரியாக தான் இருக்கிறான், என்னதான் சொல்லிடுறான் பார்க்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் தான் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்தின தெய்வம். நம்பினா உன்னையே நடத்துகிற தெய்வனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உபவாசத்தில் வந்திருக்கிறீங்க? உபவாசம் கொஞ்சமாக சாப்பிட்டேன், கையை தூக்குங்களேன். உபவாசத்தில் வந்த பரிசுத்தவான்களை உற்சாகப்படுத்தும்படி ஆவியானவர் சொல்றார். உபவாசத்தில் வந்தீங்களா? அல்லேலூயா. கேஜெபியில் எங்க பாஸ்டர் உபவாசத்தில் வர்றது சர்ரா மாதிரி அடிக்குது. அல்லேலூயா. உபவாசத்தில் வரணும். அல்லேலூயா. ஒரு ஜபத்துக்கும் ஒரு வல்லமை இருக்குது. உபவாசம். அல்லேலூயா. அக்கார்டிங் டு மெடிக்கல் ரீதி பிரகாரம் சொல்றாங்க, ரிசர்ச். நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது. ஒரு நாளைக்கு உபவாசம் பண்ணா நம்மளுக்குள்ளே இருக்கிற கேன்சர் செல்லுங்க செத்து போயிடுமா? நம்மளுக்குள்ள இருக்கிற கேன்சர் செல்லுங்க செத்து போயிடுமா? சத்தமா சொல்லுங்க. உபவாசம் எடுப்பது எவ்வளோ நன்மையான காரியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம், அவரை சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேறு ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்லை, கர்த்தர் தான் மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 6வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ எத்தனாவது படிச்சீங்க சிஸ்டர்? 6வது படிங்க. 6 கொஞ்சம் சரியா பாரு. கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் நக்கிறாங்களா? யார் நக்கிறாங்களா? இந்த ஏரியா எம்எல்ஏங்கோ எம்பிங்கோ நம்ம மோடி அவர்கள் யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒப்பானவர் இந்த பூமியில யாருமே இல்லை. அது எப்படி பாச சொல்றீங்க? உன் பேர் எங்க இருக்குது?
மற்றவங்க பேர் இருக்குதா? அதே மாதிரி தெரியலடி, என்னைக்கு தாண்டி தருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பேர் எங்கே இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. ரேஷன் கார்டில் இருக்குது, அது வேணாம், அது விடு. அது உலக பிரகாரமாக அதை கொடுக்க வேண்டியது கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. நம்ம பேர் எங்கே இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. யோசித்து பாருங்க, உங்கள் நாத்த நாறு பேர் இருக்குதா? நாறு, நாத்த நாறு. மாமி யாரு? மச்சனை, மூத்தாரு, எப்படி பேர் வச்சிருக்கிறானுங்க. ஹல்லேலூயா. கொழுந்த நாறு, எல்லாம் நாறு தான். ஹல்லேலூயா. கொழுந்த நாறு. மாமி யாரு? மச்சனை, மச்சமே இல்லை மச்சனை. ஹல்லேலூயா. கொழுந்த நாறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாருக்கும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 6வது வசனத்தை திருப்பி வாசிக்கலாம். உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர். யார் பெரியவர்? என்னதான் உலகத்தில் சிலையை வச்சு வணங்கினாலும் அதெல்லாம் வெறும் கல் மண். கர்த்தரே பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்க வயல் மக்களுக்கு ஒரு காரியம் இருக்குது. சாமானியமாக யாரையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? சாமானியமாக யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டோம். நம்பிட்டோம், தூக்கி கொண்டாடிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் எந்த ஊருக்காரோ தெரியல, நானும் இதே கேஜப் தான். ஹல்லேலூயா. உறந்து வளர்ந்து ஆளாக்கி அக்கிரமம் பண்ணதெல்லாம் இதே ஊர் தான். ஹல்லேலூயா. வழியில் இருக்குது இல்லையா விக்டோரி சர்ச், அந்த சர்ச்சுக்கு போனால் தான் காத்தால நாஸ்டா, இல்லாக்கட்டி அந்த நாளே போச்சு வேஸ்டா. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இருக்கிறப்போ ஆசீர்வாதம்னு ஒரு ஃபாதர் இருந்தார். பழைய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. விக்டோரி சர்ச்சுக்கு வந்தால் ஒரு விக்டோரியும் கிடையாது என் லைஃப்பில். ஹல்லேலூயா. நான் ஆதிலையும் என் ஜாதிலையும் கர்த்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முன்னோருங்கெல்லாம் கர்த்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. சத்தியம் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஜப கூட்டம் அப்படி இப்படின்னு வந்தால் பாஸ்டங்களை அடிக்கிறதுக்கு போயிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை டைம் ஃபாதர் காட்பர்க் ஜான் அடிக்கிறதுக்கு வைக்கிறேன். ஹல்லேலூயா. என் வீட்டு எதிரில் கன்னடா கிளாஸ், ஐக்கிரவுண்டு பக்கத்தில் சந்திரா கன்னடா கிளாஸ் எதிரில் தான் என் வீடு. அங்கே வந்து பாஸ்டர் அவங்க வருவாங்க, வந்துட்டு சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு ஏசப்பா பற்றி சொல்லுவாங்க. போயிட்டு நேராக போயிட்டு அல்லேலூயா சோத்துறோம், காப்பி ரொட்டி ஆத்துறோம் அப்படின்னு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சாக்லேட் கொடுத்து ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வந்துட்டியா நீ அப்படின்னு கேட்குவாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஆண்டவரே இவனுடைய ஆட்டம் தாங்க முடியல, அல்லேலூயா இவனை மாற்றுங்க ஆண்டவரே, அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நிறைய இடத்துல நடக்கிற சண்டையில் என்னுடைய பங்கு அதிகம், முக்கியமாக கேஜபி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எந்த கெலட்டா பண்ணாலும் அடித்து பிடிச்சி தொடிச்சு அடிச்சுட்டு உலக மதியில் சிங்க கேபியில் போய் உக்காந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அப்பத்துலேருந்தே சிங்கம்னா பிடிக்கும். ஆனால் நான் வாழ்கிறது அசிங்கம், ஆனால் சிங்கம்னா எனக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. எங்கே சண்டை நடந்தாலும் யாரை அடிச்சிட்டாலும் நான் போய் சிங்க கேபியில் உட்காந்துறேன். ஏன்னா உலக மதியில் ஒரு மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு தெரியும். அது எங்கள் பரம்பரை சொத்து, எங்கள் முன்னோர் வாழ்ந்த இடம் அது. அப்போ இருந்த பிரிட்டிஷ்காரன் எங்கள் கிட்ட கன்று கொடுத்துருந்தான், அனிமல்ஸ் வந்து அட்டாக் ஆகிடும் நீங்கள் வச்சுங்க. ஹல்லேலூயா. எங்கள் சித்தப்பாருங்காரங்கெல்லாம் தண்ணி வண்டி
தண்ணி அடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு துப்பாக்கி கூட ஹோல்சேல் ரேட்டில் வித்துட்டான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம்பரை சொத்து இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேர் ஜீவ புஸ்தகம். என்னுடைய தெய்வம் யாரு? இப்பதானே படித்தேன், கர்த்தரே மெய்யான தெய்வன், அவரை தவிர வேறு தெய்வன் யாருமே இல்லை. என் குல தெய்வம் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மனைவி பேரு ஆரோக்கிய மேரி. என்ன மேரி? ஒரு ஆரோக்கியமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க மாமனாரு மாதாக்கு வேண்டிக்கின்னு பெத்துக்கினாரு. யாருக்கு பெத்துக்கினாரு? மாதாக்கு வேண்டிய. ஆனால் 127வது சங்கீதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரிக்கு மேரி கூப்பிட்டேன், வாமா ஆரிக்கு மேரி வா, சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஹல்லேலூயா. சத்தியத்தை தெரிஞ்சுக்கின்னு என் கூட வருதுன்னா என் கூட நீ வாழலாம். இல்லை நீ ஆரோக்கியமாக தான் பார்க்கணுன்னா உங்கள் அப்பா பின்னாலே நீ போகலாம். இந்த அம்மாவுக்கு ஒரு கன்ஃபியூஷனு, அப்பனா புருஷனா, புருஷனா அப்பனா. ஹல்லேலூயா. அப்படி தான் நான் சத்தியத்தை சொன்னது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன். அவங்க அப்பா கிட்ட பேசுது, அதை நான் பார்க்குறேன். என்ன தான் பேசுது இந்த அம்மா? உன் பிள்ளையா இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையான காரியத்தை. அன்னைக்கு தான் நான் பார்த்த நன்மையான காரியம் ஒன்று நடந்திருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே. சும்மா கேட்டேன்மா, இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டுக்கிறாங்க, எப்படி வரியா? பர்த்டே தூக்கி போடுப்பா, நம்மளுக்கு ஊழியம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம கர்த்தருக்காக செயல்படுதோ அப்பெல்லாம் என் ஆசை அந்த அம்மா மேலே தான் இருக்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம். அவருடைய நாமத்தை கேட்டா பூமி அதிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா. அவ்வளோ பேர் தூங்கினுக்கிறீங்க. கேஜி ஈஜி உங்களை பிடிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டுக்கிறவங்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை நம்பினேன், நம்பி வந்தேன். நிறைய பாடுகள், நிறைய பாடுகள். இந்த கேஜே பட்டணத்தை விட்டு 35 வருஷம் ஆச்சு நான் போய். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பாஸ்டருங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய சபையை பார்த்தா எனக்கு பிடிக்காது. நான் ஆதியிலும் ஜாதியிலும் கர்த்தோலிக்க மார்க்கத்தில் சேர்ந்தேன். எனக்கு மாதாவை பற்றி யார் பேசினாலும் அடிக்கிறதுக்கு போயிடும். ஹல்லேலூயா. இந்த பைபிள்னா பிடிக்காது, ஜெபனா பிடிக்காது, அல்லேலூயா என்ற வார்த்தையே எனக்கு அருவெறுப்பு. அப்படி வாழ்ந்திருந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு பிடிக்காது. தலை மேலே முக்காடு போட்டுன்னு ஜெபம் பண்ணவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. எனக்கு அழுது ஜெபம் பண்ணவங்களை பார்த்தா பிடிக்காது. போனோமா கும்பிடிக்க செலுத்தணுமா வந்துடணும். ஹல்லேலூயா. அதான் எனக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் பிடிக்காது. லாஸ்ட்டில் பெங்களூர் பட்டணத்தில் போய் கொஞ்ச நாள் இருக்கிறப்போ நிறைய துன்மார்க்க ஜீவியம், நிறைய குடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஐம் ஒன் ஆஃப் த சீனியர் கேப்டன். ஓப்ராய், தாஜ் வெஸ்டர்ன், ஐகேட்ஸ் ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலில் நான் சீனியர் கேப்டனாக இருந்தேன். பயங்கரம் குடி, வெறி, களியாட்டம். ஹல்லேலூயா. எல்லா ஷோக்கும் எனக்கு இருந்துச்சு, பொண்ணுங்க ஷோக்கு மாத்திரம் என்கிட்ட இல்லை. ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிற ஆள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படையாக தான் பேசுவேன், பச்சையாக பேச மாட்டேன், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட துன்மார்க்க ஜீவியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கணும் அப்படின்னா ஒரு கேஸ் பியர்.
ஒரு பாட்டில் பியரில் வந்து 13% ஆல்கஹால். ஒரு நைட்டு ஃபுல்லாக பியர், மினிமம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்குவேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக பியர் வேணும். 12 பாட்டில் பியர். அதில் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஆல்கஹால் கம்மியாகிடும். ஒரு குடிகாரனா எங்காவது ஏதாவது சண்டை பிடிச்சிட்டா, யாருன்னா சண்டை பிடிச்சிட்டு யாருன்னா அடிச்சிட்டேன்னா வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம். சாப்பாடு போடுறப்போ நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா தோசை கரண்டியில் அடிக்குவாங்க. எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு டைம் தோசை கரண்டி வாங்கினே இருப்பாங்க. எது வாங்குறாங்களோ தோசை கரண்டியில் தான் என்னை அடிக்குவாங்க. நான் ஒரு பாடி பில்டர். இங்கேருந்து சாம்பியன்லேருந்து LWF கிளப்புக்கு தெரியுமா, பெமலில், அங்கேருந்து காத்தால் 5:30 மணிக்கு வாக்கிங் பண்ணிவிட்டு அங்கே ஜிம்மு செய்துட்டு 9:30 மணிக்கு ட்ரெயினுக்கு வருவேன். 9:30 மணிக்கு ட்ரெயினுக்கு வர்றப்போ பாக்கெட்டில் ஒரு பழைய டிக்கெட் வச்சுருப்பேன். ஸ்கோடு திடீர்னு வந்துட்டாங்கன்னா டிக்கெட் எங்கே அப்படின்னு பழைய டிக்கெட் எடுத்து கொடுக்கும். யாரதோ விழுந்துட்டு இருக்கோம், டிக்கெட் எடுத்து கொடுக்கும். இது எப்போ டிக்கெட்டு? நீ என்ன கேட்ட? டிக்கெட் கேட்டு. இது எப்போ வாங்குது, எப்போ, அதெல்லாம் தெரியும். நீ கேட்டதுன்னா இதான் வீண் சண்டை. இது இப்போது இல்லையா? நீ என்ன கேட்ட? யார் வாங்குது, எப்போ வாங்குது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இல்லையா? உடனே ஸ்கோடு அடிக்கிறதுக்கு போயிடுவேன். என்னுடைய சண்டைக்கு சப்போர்ட் எப்படி தெரியுமா கூடுவேன்? என்னடா ஒரு KGF காரன் அடிக்கிறானுங்க, சும்மா பார்த்துன்னுக்கிறேன், நான் சும்மா போனல, நம்ம ஆளுங்கோ டக்குன்னு வந்துடுவாங்க. இல்லையா? நான் பண்ணுறது அநியாயமா அக்குறமா அதெல்லாம் தெரியாது. ஒரு KGF காரன் அடிக்கிறதுக்கு வரானுங்க, சும்மா பார்த்துன்னுக்கிறீங்க, தங்க வயல் ஜனமே என்னொன்று எல்லாம் வந்துடுவான். என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டான். இல்லையா? எனக்கு நிறைய ரத்தத்தை பார்க்கணுன்னா ரொம்ப ஆசை. மனுஷ ரத்தத்தை பார்க்கணும். ஒருத்தனை அடித்து அவன் துடிக்கிறான்னா அவனுக்கு ஒழுகுற அந்த ரத்த கலரை பார்க்கணுன்னா எனக்கு ஒன்று ஆசை. ஏன்னா எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பிசாசு இருந்துச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்த வெறி பிடித்த பிசாசு எனக்குள்ள இருந்துச்சு. யாருன்னா அடிக்கணும்னா ரொம்ப சந்தோஷம். அவன் துடிக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் படிச்சிங்களே, கர்த்தரே மெய்யானது, இந்த மாதிரி சொன்னால் எனக்கு கோபம் வரும். வாழ்க்கை துன்மார்க்கமாக ஜீவிந்தேன். கர்த்தர் பண்ணார், எல்லா வேலையும் அடைச்சிட்டார். கர்த்தர் அடைச்சா ஒருவனும் திறக்கவே முடியாது. கர்த்தர் திறந்துட்டா ஒரு கொம்பனும் போட்டவே முடியாது. அல்லேலூயா. நோவாவின் பிழை முடிச்சு ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் போய் தட்டினாங்க. நோவாவாலே திறக்க முடியல. கர்த்தர் அடைச்சிட்ட எந்த ஊழியக்காரனாலும் திறக்க முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வேலை ஸ்தலங்களும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லா வேலை ஸ்தலங்களும் அடைக்கப்பட்டது. எங்கேயுமே வேலை கிடைக்கல. வீட்டில் உட்காந்துக்கிறேன். நான் ஆல்ரெடி நல்லா சாப்பிட்ற ஆள், பார்த்தாவே தெரியுது பாஸ்டர். இதை வேற நீங்கள் சொல்லணுமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நல்லா சாப்பிட்ற ஆள். வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா பயங்கரமான கெலாட்டா நடக்கும். அலைக்கூட்டில் ஏதோ சண்டை மாதிரி தெரியுது, எனக்கு பிடிக்காத செய்துட்டாங்கன்னா தூக்கி ரோட்டில் போட்டுருவேன். ரோட்டில் 2-3 வண்டி அப்படியே நின்றுடும். டமால்னு வந்து ஒரு எதில் ஒரு டேக்ஸா வந்து ரோட்டில் வந்தாங்கன்னா அப்படியே நின்றுவாங்க. என்ன சின்ன 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 சாப்பாடு இல்லைன்னா வீட்டில் பயங்கரமான சண்டை. அல்லேலூயா. இந்த மாதிரி வளர்ந்த எனக்கு ஒரு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. உள்ள அப்பண்டிஸ் கட்டி பெஸ்ட் ஆயிடுச்சு. இனி பிழைக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை 6 மாசத்துல முடியுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 6 எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய காரியம் 6 தான். 6 மாதம் கல்யாணம் ஆச்சு. என்னுடைய வைஃப் ஷீ இஸ் பிரெக்னென்ட். 6 மாதம் குழந்தை வயிற்றுல இருக்குது. அவனுக்கு எனக்கு டாக்டருங்க வந்து எனக்கு கெடு வச்சது 6, டாக்டரும் 6.
அதை தான் சொன்ன, கொஞ்சம் சரியா பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6 2 6க்கணும், 3 6 சேர்த்துட்டோம்னா வேற எங்கேயோ நம்ம போயிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பண்டிஸ் ஆப்ரேஷனில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி பிழைக்க முடியாது. என் மனைவி கூப்பிட்டு சொன்னாங்க, யாருமா உன் புருஷனா? 6 மாதம் என்னென்ன கேட்குறானா கொடு, சாப்பிட்டு போட்டோம். 6 மாதம் தான் இருப்போம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஒரு ஊழியக்கார் மூலியமா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் மூலியமா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். உடனே யாரு 6 மாதம்தான் நீ இருப்பேன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர் எல்லாம் மறிச்சு போய், அல்லேலூயா, எல்லாமே செத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வன் நான் ஏற்றுக்கிறேன் பாரு, என்னை வரைக்கும் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது நடந்தது 2001ல். எனக்கு மேரேஜ் ஆனது 2000. 6 டாக்டர் நோ மோர், இயற்கை எழுதிட்டாங்க. ஆனால் 6 டாக்டர் எனக்கு கெடு வச்சுட்டு போனாங்க. 6 மாதம் மேலே இருக்குவ தம்பி, என்ன நோண்டாலும் நான் சாப்பிட்ற குடல் எனக்கு என்றைக்கும் சுற்றினே இருக்குதுங்க. அது ஓப்பன் பண்ணோம், அது ஓப்பன் பண்ணுறப்போ மேபி உன் உயிர் போயிடும். அதனால் என்னை டம்பிள்ஸ் எல்லாம் தூக்க முடியாது தம்பி. நான் பாடி பில்டரு, கோச்சர், நான் ஜிம்மரில் கோச்சர். நான் ஒரு டம்பிள்ஸ் எப்படி தூக்கணும், ஒரு வெயிட் எப்படி தூக்கணும், என்ன சாப்பிட்டா உடம்பு அப்படி இருக்கும், அதெல்லாம் எனக்கு அத்துப்படி. ஆனால் சத்தியம் தெரியாது. அல்லேலூயா. என்ன தெரிஞ்சு என்ன இருக்குது, என்ன இருந்து சமாதானம் இல்லைன்னா என்ன இருக்குது. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்திருந்தேன். சொந்த ரட்சகராக ஏற்றணுன கர்த்தர் இந்த உயிரை எனக்கு அப்பதான் பிச்சை போட்டார். அல்லேலூயா. அதுதான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிச்சை போட்ட காரியத்தான் எனக்கு கிருபைன்னு சொல்ல. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்டதான் கிருபை. இந்த வாழ்க்கை அப்பா எனக்கு பிச்சை போட்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாள் இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி பண்ணியிருந்தேன். சுவிசேஷத்தை அங்கங்கே சொல்லுவேன். சபை ஊழியம் ஆண்டவர் பேசி நிற்கிறார். சபை ஊழியன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்? சபை ஊழியன்னா ரொம்ப கஷ்டமான ஊழியமே சபை ஊழியம்தான். எப்படி தெரியுமா? உங்களுக்கு பேர் வைக்கணும், உங்கள் திருவிழாவுக்கு சோறு வைக்கணும், உங்களுக்கு பர்த்டேக்கெல்லாம் நாங்கள் வரணும், உங்களை வழி நடத்தணும், உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வந்து பார்க்கணும், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், அதுக்கு ஞானஸ்தானம் ஆயத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் சேர்த்து எங்கே போய் சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். ரொம்ப கஷ்டமான ஊழியமே தான் பாஸ்டங்க ஊழியம்தான். ஒரு ஆடு டக்குன்னு கோச்சிக்கும், பாஸ்டுக்கண்ணா அந்த ஆடை சரி பண்ணும். ஒரு ஆடு சும்மா உக்காராது, மேலேருந்து கீழே குச்சிட்டு கை காலை ஒடிச்சுக்கின்னு பாஸ்டர் விழுந்துட்டேன் அப்படின்னு வரும். அதுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான ஊழியம். நைட்டில் ஜெபம் பண்ணே 12 மணிக்கு, பாஸ்டர் என் வீட்டுக்காரர் வரவே இல்லை பாஸ்டர். அப்படியாம்மா? ஃபோன் பண்ணாரா? ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் ஃபோன் எடுத்துருந்தாருன்னா நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தணும். அல்லேலூயா. உங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தணும், சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கு சமாதானம் பண்ணணும். அவங்க வீட்டில் இறப்புந்தா சந்தோஷம், இறப்புந்தா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், சமாதானம் சொல்லணும். பிறப்புந்தா கொஞ்சம் சந்தோஷம், இறப்புனா கொஞ்சம் துக்கம். இதெல்லாம் சரி பண்ணி ஆடுங்கள வழி தப்பாமல் எடுத்துன்னு போகிறப்ப சென்ட்ரல் ஒரு ஆடு இப்படி ஓடும். பாஸ்டர் இரு பாஸ்டர், ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு, போய் பேசிட்டு வந்துடுறேன், இங்கே இருப்பா அப்படின்னு ஓடும். பிதர் வா பிதர், அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அவங்களை கொண்டு போகணும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான ஊழியம் சபை ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லி அப்படியே நடத்தினே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஊழியத்தை கர்த்தர் பேசினேக்கிறேன், நான் செய்வே இல்லை. இவாஞ்சலிஸ்ட் செய்துனேக்கிறேன், என் சொந்த இஷ்டமாக நான் செய்துனேக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், சொந்த இஷ்டம் இல்லை மகனே, இது சபை நடத்தணும், சபை நடத்தினா. ஐயோ ஆண்டவரே, விட ஆண்டவரே,
நீங்கள் எவ்வளோ சொல்லி நான் கேட்குறேன், நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ கேட்க மாட்டீங்களா? கர்த்தர் பகிரங்க சத்தத்தோடு கேட்டார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நான் சொல்றதான் கேட்கணும். ஊழியக்காரனா யாரு? ஊழியக்காரனா யாரு? வேலைக்காரன் யாருக்கு? கர்த்தருக்கு. ஆனா நீங்க உங்க பாஸ்டர் வந்து வேலைக்காரன் மாதிரி நடத்துறாதீங்கோ, அது வம்புங்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரன் மேல ராஜ அபிஷேகம், ராஜ அபிஷேகம். உங்க மேலேயும் அபிஷேகங்குது. நீங்க எப்பனா தான் ஜெபம் பண்ணுவீங்க, அவங்க எப்பவுமே ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? 2 கைக்குதா? எங்களுக்கும் 2 கைக்குது. 2 கால்க்குது, அவருக்கும் 2 கால்க்குது. உங்களுக்கு 2 நைட்டியில் பாக்கெட்டுக்குதா? அவருக்கும் 2 பாக்கெட்டுக்குது. என்ன வித்தியாசம்? ராஜ அபிஷேகம். அவரை நம்பி ஒரு சபை. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? பொறுப்பா எடுத்துன்னு வந்து வழி நடத்தும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆமோஸ் அவர்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா? சம்டைம் சொன்னா 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 எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களே. ஃபர்ரா அப்போ ஈஜி கியாஜி ஈஜி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு என்ன இருக்கும்? பைபிளில் சொல்லுது, கோபம் வந்தாலும் கர்நாடகாவில், பெங்களூரில் நிறைய பேர் பேசிக்கினாங்க. நிறைய இடத்துல கொரோனாவில், COVID-19 நிறைய பேர் இடம். ஆனால் கேஜிஎஃப்பில் வந்து ரொம்ப பேர் சாவலையே. அதுக்கு என்ன ரீசர்ச்னு சொல்லிட்டு என் வீட்லேயே சில போலீஸ்காரங்கெல்லாம் பேசியிருந்தாங்க. அதில் ஒரு போலீஸ்கார் சொல்லி, ಇಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಹಂದಿ ಮಾಂಸ ತಿಂತಾರೋ? ஓ, ஹந்தி மாம்சத்தில் இதெல்லாம் இதெயா அப்படின்னு பேசினுக்கிறாங்க. நம்ம எல்லாமே கேட்டுனுக்கிறேன். அல்லேலூயா. மாம்சத்தில் இல்லை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சொன்னதால தான் நம்ம இன்னைக்கும் பிழைக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நிறைய பேர் செத்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் ஆண்டருக்குள்ளே இருந்து செத்தாங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை கேட்காம செத்துட்டாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கை 6 மாதம் சொன்ன வாழ்க்கை இன்னி வரைக்கும் நான் வாழ்ந்துனுக்கிறேன்னா அப்பாவோட கிருபை. ஏன்னா பைபிளில் சொல்லுது, நம்மளை வாழ வைக்கிற தெய்வம். இந்த சபையில் எவ்வளோ ஜெபத்துக்கு நீங்கள் வரீங்களோ அதன் பிரகாரம் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி சொல்கிறேன். ஆளுங்க சொன்னதை நான் சொல்ல, ஆவியில் நிரம்பி சொல்கிறேன். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஜெபத்தை நம்ம அட்டன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா இருக்கும் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கின நிறைய பாடுகள், நிறைய பாடுகள். சொந்தக்காரெல்லாம் சொன்னா, இதுக்கு போயிட்டா நம்ம உன் புள்ள. ஐயோ, நம்மெல்லாம் பரம்பரை கேத்தலிக்கியா? நம்ம சித்தப்பங்காரன், சித்தவன், செத்தவன் எல்லாம் சொல்றான். நம்ம பரம்பரை கேத்தலிக். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா? போணுமா? சென்று வாருங்கள், ஓசை முடிந்தது. அப்படி வந்து நின்று பக்கத்தில் எல்லாருக்கும் சமாதானம். நம்ம யார் பக்கத்தில் யார் மூஞ்சின்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். நான் யாரையும் நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, என் பர்சனல் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன். எல்லாருக்கும் சமாதானம் சொல்லுவோம். ஆனால் வெளியே வந்தவனை யார் கூட சமாதானம் சொன்னான்னு தெரியாது. அல்லேலூயா, ஆம் ரைட். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம பசங்கள்லாம் கேஜப்பில் பாடுவாங்க. இப்படி விளாண்டுப்பா, ரைட்டா? நீங்கள் தான் சொல்லணும் ரைட்டா. அப்போ நான் சொல்கிறது ரைட்டா? ரைட்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிற நிறைய பாடுகள். ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணு, ஹalleluya. ஃபர்ஸ்ட் குழந்தை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணு. நிறைய ஊழியக்காரங்க என்னை கூட்டின்னு போவாங்க, என்னை ஆராதனை பண்ண வைக்குவாங்க, என்னை மெசேஜ் கொடுக்க வைக்குவாங்க, ஒரு ஆஃபரிங் கூட கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தேன்னா நம்ம பாலுக்காக காத்துணும், பிள்ளைக்கு எதனா வாங்கின்னு வருவார். அவங்க காரில் பாதி வழியில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஹalleluya. வெறுங்கையாக வருவேன். உட்காந்து ஜெபம் பண்ணுறப்போ பாஸ்டர் ஒருத்தர் வருவார், ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்டு. பாஸ்டர் காத்தலை 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம், அது என்னுடைய பழக்கம், அது வழக்கம். 4 மணிக்கே கர்த்தரை தேடுவேன். ஹalleluya. தட்டுவாங்க கர்த்தர். நான் பிரதராக்கிறேன், இன்னும் பாஸ்டர் ஆகல. பிரதர்னு கூட சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர். யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிடிங்க அப்படின்வாங்க. என்ன பிடிங்க அப்படின்னா கையில் ஒரு கவரை வச்சுருப்பான். பிடிங்க என்ன, நைட்டெல்லாம் கர்த்தர் எங்களை தூங்கவே விடல, இந்த காசை கொடு, என் ஊழியக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஓ ஓ ஓ ஓ அப்படி. நான் வரலான்னு பார்த்தா ஏரியாவில் நிறைய நாய் தொல்லை, அதனால தான் இப்போ லேட்டாக வந்தேன் பாஸ்டர், வச்சுக்கோ, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அதை வாங்கினோன்னா ஜெபம் பண்ணிவிட்டு பிரித்து பார்த்தா 5000 ரூபாய். 20 வருஷத்துக்கு முன்னால் 5000 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஹalleluya, ஹalleluya. அதில் சில மிஷினரிக்கு கொடுத்துட்டு மீதியானதை என் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படி கஷ்டப்பட்ட பாடுகள் மத்தியில் தான் கர்த்தர், ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பாடுகளை அனுபவித்தார். பாடுகளை அனுபவிக்காம முள்கிரீடம் இல்லாமல் ஜீவக்கிரீடம் இல்லவே இல்லை. ரட்சகர் இயேசுனா ரட்சகர்னு அர்த்தம். எழுதி வச்சுங்கோ. நம்ம மைண்டில் தான் என்னடி சொன்னாரே அப்படின்னு கேட்கக்கூடாது. நோட்ஸ் எழுதிக்கணும். போயிட்டு ஃபஸ்ட் கிரேட் காலேஜில் உட்காந்து என்ன பண்ணுறோம், எழுதிக்கணும். நான்லாம் இன்றைக்கும் எந்த ஒரு பாஸ்டர் வந்தாலும் டேட் போட்டுருவேன். அவங்க மெசேஜ் எனக்கு கொடுத்தாங்க, இந்த டேட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, எழுதி வச்சுக்கோ. அதுக்குன்னு ஒரு பேடு வச்சுருப்பேன். நீங்கள்லாம் பால் நோட்டு வச்சுருப்பீங்க. இன்றைக்கி இவ்வளோ வாங்கணும், 1/2 லிட்டர் வாங்கணும், 3/4 லிட்டர் வாங்கணும். ஆனால் சத்தியத்தை எழுதி வைக்க மாட்டீங்க. ஹalleluya. நம்ம ஜனங்களுக்கு இப்போ நிறைய பெரிய வியாதி என்ன தெரியுமா, மறந்துடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க போன வாரம், அது ஞாபகம் இருக்குது. சினிமா பாட்டு ஞாபகம் இருக்குது. சீரியல் என்னடி ஆச்சியா வந்தானே, ஏன்க்கா நீ பார்க்கல, அதுக்குள்ளேயே தான் என் நாத்தனார் வந்துட்டாண்டி. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்க உங்க வீட்டில் சினிமா சீரியல் எதுவுமே வரக்கூடாது. ஹalleluya. நல்ல தேவ பிரசன்னம், ஃபாதருடைய பாட்டுங்க போடுங்க. ஃபாதர் எத்தனை பிரசங்கியார் வந்தாலும் ஃபாதருடைய பாட்டுக்கு அடிச்சிக்கவே முடியாது. ஹalleluya. ஃபாதர் பெர்க்மன்ஸ் நம்ம ஆளு கூப்பிட்டு கேட்டார், ஐயா நம்ம கத்தோலிக்க மார்க்கத்துக்காக ஜெபம் பண்ணணும், வைராக்கியமுள்ள ஜனம்தான், நான் இயேசுவை தேடி வரமாட்டேன். ஹalleluya, 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 ஹalleluya. மறுபடியும் அந்த வசனத்தை, சேம் வசனம் எல்லாம், கர்த்தாவே உமது நாமமே, இந்த நாமத்தின் வல்லமைக்கு முன்னால் எந்த நாமமும் நிற்காது. இன்னைக்கு நான் அடித்து சொல்கிறேன், நீ அடித்தாலும் அதை தான் சொல்வேன், இங்கேயும் அடித்து நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள்லாம் சேர்ந்து என்னை ரவுண்டி கட்டி அடித்தாலும் அதை தான் நான் சொல்லுவேன். அது வாழ வைக்கிற நாமம். ஹalleluya. அது வாழ்வு கொடுக்கிற நாமம். ஹalleluya. அது எனக்கு ஜீவனை கொடுத்த நாமம், என்னை வாழ வச்ச நாமம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேறு அதில் போய் சென்ட்டான், அதெல்லாம் தான் உள்ள கஷ்டம் அப்படின்னு சொந்தக்காரங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ டோன்ட் பாதர். என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர், என்னை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். உலகத்தை நடத்துகிற தேவனுக்கு இந்த பாவியை நடத்துறதா பெரிய கஷ்டம். ஹalleluya. எந்த சொந்தக்காரனுடைய வார்த்தையும் காதில் போட்டுக்கிறதே கிடையாது. அவன் எது சொன்னாலும் காதை அப்படி தட்டி விட்டோம்னா அந்த வார்த்தை அப்படியே போயிடணும்.
இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை வச்சேன். வைராக்கியமாக வாழ கற்றுக்கினேன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்தார். அவள் இப்போது கம்யூனிட்டி மேனேஜர் ஆகிறா. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு குழந்தைய கொடுத்தார். சிவாஜி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்னம்மா ஹாஸ்பிட்டல் இது? கோஷம் போடுறது. கோஷா. அங்கே பேஷா ஆண்டு எத்தனை பேர் எங்களை சேர்த்துட்டார். மனைவிக்கு டெலிவரி ஆகிற டைமில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அன்னைக்கு 6 பெண் குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு தான் ஆண் குழந்தை. 3 குழந்தைங்களை இப்படி வச்சுட்டு, இந்த பக்கம் 3 குழந்தைங்களை வச்சுட்டு என் மகனை கடத்திப்பா ராஜகுமார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே அவனை வளர்த்தோம். ரொம்ப வறுமை நேரத்தில் வளர்த்தோம். அவனுக்கு கெவின் ஸ்டார்னஸ்ன்னு பேர் வச்சு. அல்லேலூயா. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சில சபைகளில் போயிட்டு ட்ரம்ஸை கற்றுக்கினேன். எனக்கே தெரியாது ட்ரம்ஸை கற்றுக்கினேன். நான் ஒரு சான்ஸ் கூட நான் கொஞ்சம் அடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியாதே கற்றுனுக்கிறான். கற்றுக்கின ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு என் சபையில் வந்து எனக்கு டோலாக் அடிக்கணும்னா ரொம்ப இஷ்டம். டோலாக் அடிக்கிற ஆள் அந்த பையன் வரல. அந்த பையன் வேறு யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணிட்டுக்கிறான். அல்லேலூயா. வேறு யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு அவனையே அப்படியே எழுதுன்னு போயிடுச்சு. கர்த்தர்கிட்ட கதை, ஆண்டவரே உம்முடைய ஆராதனைக்கு மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பார்த்தியா பிரதர் என்ன மாதிரி ஆவியில் நடத்தினாரு. என்ன மாதிரி இங்கே மாத்திரம் இல்லை, பெங்களூரில் நிறைய சபைக்கு பிரதரை கருத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஆராதனைனா ஹார்ட் பீட்டை தான். எத்தனை மணிக்கு ஆராதனைங்கோ அப்படி தான் கேட்குறாங்களா கண்டி. எத்தனை மணிக்கு மெசேஜுங்கோ அப்படின்னா கேட்குறாங்க. ஆராதனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானெல்லாம் பூத்தேரில் நாத்தடிச்ச தண்ணியை குடிச்சிட்டு டான்ஸ் ஆனவன் நான். இன்னைக்கு பெர்க்மான்ஸ் பாட்டை போட்டு ஆவியில் ஆனானா எனக்கு ரொம்ப அலாதி சந்தோஷம். என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துக்கமான காரியம் இருந்துச்சுன்னா கதவு பாட்டை போட்டு ஆவியில் நல்லா ஆனப்ப, மாம்சத்தில் இல்லை ஆவியில் ஆன. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன திடீர்னு என்னாச்சு இவருக்கு? அல்லேலூயா. 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 அவனுங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த கெட்டப்ல இருக்கிறது நான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுலேயே இருக்குது இயேசு மஷி, அதுலேயே இருக்குது. அவனுங்க குர்ஆன்லேயே இருக்குது. அல்லேலூயா. எனக்கு அந்த ஆப்ரேஷனில் ஒருத்தர் வந்துரு நவாப் அவர் பேர். அவர் வந்து எனக்கு ஒரு குர்ஆன் கொடுத்தார். குர்ஆன் கொடுத்தோன்னு நான் ஒரு பைபிள் கொடுத்தேன் அவருக்கு. அல்லேலூயா. நான் எடுத்தோன்னு அப்படி படித்தேன். நெய் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நெய் இல்லை 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 எனக்கு தெரியாது. நெய் நான் இருப்பார் எங்கள் வீட்டில் நெய் இல்லை அப்படின்னா நான். அல்லேலூயா. இல்லை குர்ஆன் அப்படி எடுக்கக்கூடாது, உல்டாலேருந்து படிக்கணும். அப்படியா? உல்டால இப்படி திருப்பி வச்சு படிக்கணும் அப்படின்னாரு. நான் படித்து பார்த்தேன், ஒன்றுமே புரியல. அல்லேலூயா. ஆனால் பைபிளை படித்து அவரு ஒரு சபையில் எடுத்துன்னு போய் ரட்சிக்கப்படும்படி கதை கிருபைச்சு. ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு எழுப்புதல் முஸ்லீமில் தான் மாறும். பஞ்சாப் மாநிலத்தை பார்த்து இன்னைக்கும் மோடி அரசாங்கம் பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல பஞ்சாப் முழு கிறிஸ்தவ மாநிலமாக மாறப்போகுது. அவங்கள மாதிரியெல்லாம் நீங்கள் அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்க. ஏன்? அவன் உட்காந்த இடத்துல 10 சப்பாத்தி சாப்பிடுவான். உன்னால் 10 சப்பாத்தி செய்யவே முடியலையா? அல்லேலூயா. அவன் சொல்லுவான் அல்லேலூயா. நீ சொல்லுவியா? நீ சொன்னா 108 தான் வரணும். ஹல்லேலூயா. அவன் தம் கட்டி சொல்லுவான் ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு ஆந்திரா எழுப்புதல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஹல்லேலூயா. என்னுடைய பாரம் என்ன தெரியுமா? இந்த தங்க வயல் ஜனங்கள்லாம் உங்க மூலியமா ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா.
சபை வைக்கிறது பணத்தை சேர்க்கறதுக்கு இல்லை, பணத்தை சேர்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் தெரியும். எனக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னால். ஒரு டீலில் இவ்வளோ, ஒரு டீலில் இவ்வளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த டீலெல்லாம் போயிடுச்சு. எனக்கும் கர்த்தருக்கு தான் டீலு, எனக்கும் ஆவியானவருக்கு தான் டீலு. ஹல்லேலூயா. அந்த டீலில் பிசாசுக்கிட்ட ஒரு டீலு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்த என்ன கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். அப்போ கர்த்தர் கேட்டார், என்ன வேணும் உனக்கு? இருந்தால் பொறுப்பாக இருக்கணும், இல்லாக்கட்டி உங்கள் காலில் செருப்பாக இருக்கணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. இருந்தால் பொறுப்பாக இருக்கணும், இல்லாக்கட்டி உங்கள் காலில் செருப்பாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என் காலில் செருப்பாக இருக்கணும்னா கூட அது கூட பொறுப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், உன் பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன் உன் பாத ரட்சைகளை பார்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மையம் எடுத்தலாமா? ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறப்போ உனக்குள்ளே அந்த வார்த்தை இறங்குறப்போ உன்னை தெரியாமல் அல்லேலூயான்னு சொல்லு. அல்லேலூயா, நாம் அப்படியே ஆக கடவுது, நான் ஏற்றுக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்த வாழ்க்கை. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் என்னை கூப்பிட்டு, கேஜிஎஃப்பா நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம். நான் கேஜிஎஃப் காரங்கெல்லாம் நம்புறதில்லை, நம்பாதீங்கோ, நானே சொல்கிறேன். கேஜிஎஃப் காரன் நம்புறதில்லை, நம்பாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் சர்ச்சில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு, உங்கள் பாஸ்ட் எப்படி? உங்கள் பாஸ்ட் கேஜிஎஃப் காரன்? ஆமாம் கேஜிஎஃப் கார். எப்படி கேஜிஎஃப் காரு? ஆமாம் அப்படி தான், அவர் சத்தியத்தில் உண்மையாகிறார், அதனால தான் அவர் சபையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டு என்னை 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு கவுன்சிலர் பார்க்குறாரு, எத்தனை தங்கவையல் கூடிறாரா? உடனே கர்த்தர்கிட்ட கேட்டேன், அந்த 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க வாங்குறதுக்கு நான் இல்லை, நான் திருப்பத்தூரில் 3 நாள் உபாசத்தில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணது அங்கே போயிட்டுக்கிறேன். ஏன்னா வருஷம் ஆவியானவர் நாங்கள் கூடுவார். போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணது போயிட்டேன். அந்த 2 லட்ச ரூபா கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஏரியாவில் பெஸ்ட்டு பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள் கூப்பிட்றாங்க. நான் போயில, என் மனைவியும் போகிறதுக்கு முடியாது. உடனே சர்ச் பிலீவருக்கு சொன்னேன், நீங்கள் போய் வாங்கி உங்கள் வீட்டில் வைங்கப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன். அவங்க போய் வாங்கினாங்க, வாங்கி வீட்டில் வச்சுருந்தாங்க. 1 வாரம் அந்த பக்கம் போகல. பாஸ்டர் காசு கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் வச்சுருக்கிற 2 லட்சம் வரவே இல்லை. நீங்கள் இருக்கட்டும் பிரதர், என்ன ஆச்சு இப்போ? இல்லை வந்து வாங்கிட்டு போவீங்கன்னு பார்த்தேன். இருக்கட்டும், நான் கேட்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? 2 லட்ச ரூபா என்னை நம்பி பாஸ்ட் கொடுத்து வச்சுக்கிறாருன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள். அல்லேலூயா. எப்பவுமே பிலீவரை உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை அனல் மூட்டணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. வசனம் என்னன்னு சொல்லுது, இந்த வசனம் தான் உங்களை நியாயத்து இருக்கு. அல்லேலூயா. 3 ஐக்கியம் ரொம்ப முக்கியம். 1 ஆவியானவர் இருக்கிற கூட ஐக்கியம், எழுதி வச்சு. 2வது பாஸ்டர் கூட நீங்க இருக்கிற ஐக்கியம். 3வது சபையாருக்கு இருக்கிற ஐக்கியம். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷன், அடிப்படை தளம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இந்த 3, ஏன்னா கர்த்தருக்குள்ள உன்னுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். 2வது எப்பவுமே ஜெபிக்கிற பாஸ்டர், உறுப்பா செய்கிற பாஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். 3வது உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா சாப்பாடை விட்டு உபவாசத்தை கதறுகிற சர்ச் பிலீவர். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனைனா இவங்க தான் வருவாங்க. ஆனால் அவன் சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, ஆனால் உண்மையாக வரமாட்டாங்க. ஏன்னா எனக்கு சேலஞ்சுன்னா ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பை எனக்கு கொடுத்துக்கிறதே சேலஞ்சிங் லைஃப் தான். எனக்கு யாருக்கிட்டனா சேலஞ்ச் பண்ணனா. அல்லேலூயா. காலம் சென்ற மரியாதைக்குரிய பக்த வச்சலம் தெரியுமா? அவர் எங்கள் மாமா. அதில் கூட எனக்கு சந்தோஷம் இல்லை.
அல்லேலூயா. இந்த அக்கிரமக்காரனுடைய பேர் இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த டாக்டர் நீ டம்பிள்ஸே லைஃப்பில் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, கர்த்தர் சொன்னார், மனுஷன் சொல்லுவான் நீ பழைய மாதிரி எக்ஸசைஸ் நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். வயிற்று மேலே அஷ்டானுங்களே அப்படின்னு திட்டிருந்தேன் நான். வயிற்று மேலே அஷ்டானுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நீ தாராளமாக சாப்பிடு. பாஸ்டிங் டைமில் பாஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன். டம்பிள்ஸ் வெயிட்டெல்லாம் தூக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. லூக்கா 1:37 சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிறைய காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நிறைய காரியங்கள் எனக்கு வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். ஒரு சபையை கொடுத்தாரு. சபையில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டேன். 2 லட்ச ரூபாய்க்குது, 3 லட்ச ரூபாய் லீஸ் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. சில பேர் நெஞ்சு மேலே கை வச்சு தாலி அப்படியே பிச்சாங்க. காதில் இருக்கிறத சில பேர் கைட்டினாங்க. நான் ஒன்றுமே கேட்கல, என்ன பண்ணலான்னு தான் கேட்டேன். சில பேர் தாலி அறுத்தாங்க, சில பேர் காதில் இருக்கிறத கைட்டினாங்க, சில பேர் வீட்டில் உண்டியில் சேர்த்து வச்சுக்கிறது எத்தனை வந்து சபையில் அப்படியே கொட்டினாங்க. எடுத்து பார்த்தா 1,02,000 ரூபாய். இந்த 2,000 ரூபாய் அப்படியே வச்சுட்டு 3 லட்சத்தில் எத்தனை பேர் லீஸ் கொடுத்தாங்க. லீஸ்க்கு போட்டு யார் கேஜப்காரை நம்புறதில்லன்னு சொன்னாங்களோ அதே கவுன்சிலரை கூப்பிட்டு ரிப்பன் கட் செய்யலாம் அப்படின்னு. அல்லேலூயா. அவர் தான் ஓப்பன் பண்ணார். அல்லேலூயா. அவர் வந்து கேட்டார், சாரி பாஸ்டர் உங்களை குறித்து என்ன நினச்சா? என்னென்னோ நினச்சிட்டேன். பரவாயில்ல பாஸ்டர், பரவாயில்ல, என்னை பற்றி என்னென்னோ சொல்லிட்டாங்க, பரவாயில்ல விடு சார், விடு சார், அதில் என்னது விடு சார், பரவாயில்ல. அல்லேலூயா. நார்மல் பர்சன் தானே. அல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னேன், ரிப்பன் கட் பண்ண உடனே நம்மளுக்கு கவுன்சிலர் கிளர் அதெல்லாம் இல்லை, அது ஆத்மாவை தான் பார்க்குவேன். நான் கேட்டேன் கொஞ்ச ನಾள், ಸರ್ ರಿಬನ್ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರಿ ತಿರ್ಗಿ ಮತ್ತೆ ಬಂದಿಲ್ಲ. ಏನು ಮಾಡಬೇಕು? ಚರ್ಚಿಗೆ வாங்க சார், உங்களை ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு எது கூப்பிட்டோம்? ஐயோ பாஸ்டர், ಏನು ಪಾಸ್ಟ್ ಇದು? ಏನು ಬೇಕಾದಷ್ಟು ஆஸ்திகளிದೆ, நிறைய சொத்து இருக்குது, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? சொத்து இருந்தால் சபைக்கு வரக்கூடாதா? சபைக்கு வாங்க, இல்லாட்டி பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு என்ன அறியாதே சொல்லிட்டேன். நமக்கேನು ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துச்சு. யாரோ ஒரு பொண்ணை போய் பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை தூக்கு போட்டுக்குன்னு அரெஸ்ட். தேடுறாங்க பெங்களூரில், கிடைக்கவே இல்லை. லாஸ்டில் திருப்பதியில் அவர் லைனில் நிற்கிறப்போ, சார் கொஞ்சம் வரீங்களா அப்படி? அங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. அரெஸ்ட் பண்ணி அவர் வெளியே வர்றதுக்கு நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். உபவாச ஜெபத்தில் இருக்கிற வல்லமை ஒரு எதுலையுமே கிடையாது. அல்லேலூயா. எப்பவுமே நீங்கள் பாருங்க, நல்லா சாப்பிட்டு பாருங்களேன், என்னவோ ஒரு மாதிரி கீரடி அம்மா. சாப்பிடாத ஜெபத்தில் இருந்து பாருங்களேன், நல்லா இருக்குது. அல்லேலூயா. சாப்பிட தெரிஞ்ச நமக்கு உபவாசிக்கவும் தெரிஞ்சிருக்கும், சிரிக்க தெரிஞ்ச நமக்கு கர்த்தருக்காக ஆத்துமாக்களுக்காக அழவும் தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கிற நமக்கு அவருக்கு முன்பதாக தாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ಅವರೇ ಕೂப்பிಟ್ಟು ಅವ್ರಿಗಿட்ட ಚಾಲೆಂಜ್ பண்ண, ಈ ದೇವರು ಇಲ್ಲ ಅಂದರೆ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. வெளியே வந்தார், கேஸ்லலாம் இது பண்ணி வெளியே வந்தார். அவரை நான் பார்க்கல, ஹவுஸ் விசிட்டிங் போயின்னுக்கிறேன். பார்த்தேன் யார் யாது அப்படின்னு பார்த்தா, ಏನು ಪಾಸ್ಟರ್? ಸರ್ ನಾನು ನೋಡಿಲ್ಲ ಸರ್, ನಾನು பார்க்கல. அப்படியா? ನಮ್ದು ಈ ಥರ ಆಯ್ತು. ಹೇಳಿದೆ ತಾನೇ, ನೀವು ಕೇಳಿದ್ರಿ ತಾನೇ, நான் சொன்னேன் தானே, நீங்கள் கேட்டீங்க தானே. அல்லேலூயா. எனக்கு இப்போவும் சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். உக்காந்துக்கிறவங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் சேலஞ்ச் பண்ணோம். ஒருவேளை உங்கள் நாத்தனாரு, மாமியாரு, மூத்தாரு, மச்சனை, அப்புறம் குழந்த நாறு, வேற எந்த நாறு? எனக்கு தெரிஞ்ச நாரை சொன்னேன். மாமி யாரு? அப்புறம் என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க?
இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க ஜெபிக்கணும், காரணமாக்கணும். அவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடாது, காரணமாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்க பேரெல்லாம் எழுதி ஒரு வரிசையாக எல்லா பேரும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்க பேரெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சு மேலே கை வச்சுன்னா எல்லாருக்கும் ஜெபிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கேஜி ஈச்சி ஒரு பேரில் எழுதி வச்சுக்கணும். அவங்க பேருக்கெல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த குழந்தை நாறு, இந்த நாத்தனாரு, இந்த மாமி யாரு, வேற யாரு சொல்லுங்க, மூத்தாரு, மச்சனை, குழந்தை யாரு, குழந்தை நாறு, என் வீட்டில் இருக்கிற நாறு, எல்லா நார்களும் உடைய ரத்தத்தில் கழுவு பண்ணாண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை திறந்த பயங்கரமான ஜனங்க, தெலுங்கு ஜனங்க, கல்லு ஒடிக்கிறவங்க, மருமகன் கூட மகன் கூட உட்காந்து குடிக்கிற ஜனங்க, குடிகாரங்கெல்லாம் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். தெலுங்கு தெரியாது, தெலுங்கு பேச தெரியாது. தெலுங்கு பேசுகிற ஜனங்க என்ன கேட்குறீங்களாங்க, ఎవరు లేదు. ஹல்லேலூயா. தெலுங்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக இதை கற்றுக்கணும். கன்னடானா எனக்கு பிடிக்காது. 80s உங்களுக்கு தெரியும், 80s நடந்த கன்னடா கலாட்டாவில் ஒர்க் ஷாப் கிட்ட இருக்கிற ரயில்வே கேட் சாவி எடுத்துன்னு வந்து என் வீட்டில் வச்சுருங்க, எவன் வரீங்களா வாங்கடா அப்படி. 2-3 நாள் அந்த கேட் சாவி என் வீட்டில் இருந்துச்சு. ரோடெல்லாம் கல். அப்போ 80s இந்த ஜனங்களுக்கு தெரியும், பயங்கர கலாட்டா. ஹல்லேலூயா. அதெல்லாம் என்னுடைய பங்கு. பூத்தேரில் நடந்த கலாட்டால என்னுடைய பங்கு இருக்கும். டவுனில் நடந்த சண்டையில் என்னுடைய பங்கு இருக்கும். ஐ கிரவுண்டில் நடந்த மேட்சில் என்னுடைய சண்டையின் பங்கு இருக்கும். ஏன்னா நான் அங்கே ஒரு கேப்டன். அங்கே கிரிக்கெட் மேட்ச்சில் நான் தான் கேப்டன். என்னுடைய டீம் வந்து கோல்டன் ஈகிள். ஓடி அல்ல, என் ஃப்ரெண்டு மலர் ஆல்பர்ட் ஸ்கொயரில் செத்துட்டான், அவன் கொரோனாவில் செத்துட்டான். அவன் எல்லாம் என் கிளாஸ்மேட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்க ஜீவியம். மரிய வித்யாலயாவில் படித்தேன், சன் மேரிஸ்க்கு படித்தேன். சன் மேரிஸில் கொஞ்ச நாள் படிச்சுட்டு அப்புறம் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஹல்லேலூயா. துன்மார்க்க ஜீவன். இன்னைக்கு மாத்திரம் நான் பெங்களூர் பட்டணத்துக்கு போகலன்னா இன்னைக்கு என்னுடைய பிரேதம் சாம்பியன் கலரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், என்னை வாழ வச்ச தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லா விக்கிரங்களும் விட்டுட்டேன். இங்கேருந்து சிவாஜி நகருக்கு வந்து காவி துணி போட்டுன்னு ட்ரெயின் மேலே, இப்போல்லாம் ட்ரெயின் மேலே போக முடியாது, இப்போல்லாம் போஸ்ட் போட்டாங்க, கரண்ட்டு போட்டாங்க, அடிக்கிற வாட்ஸில் அடித்து தூக்கிடும். நின்று மேலே போவேன், கும்பிடிக்க செலுத்துவேன். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக என்னைக்கு ஏற்றுக்கணும், எல்லா வியாதியிலேருந்து விடுதலை பெற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாஸ்டருங்கோ சபையை நடத்துறது பணம் சம்பாதிக்க இல்லை, ஆத்துமாக்களை சம்பாதிக்க. ஹல்லேலூயா. பணம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு வேற எத்தனையோ வழி இருக்குது. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. இன்னைக்கு பிறந்த ஊரில் வளர்ந்த ஊரில் இன்னைக்கு என் ரட்சகரை பற்றி சொல்றதுல எனக்கு மிகுந்த அலாதி சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கெல்லாம் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருன்னா அடிச்சிட்டேன்னா சாம்பியன் இந்து கல்லறையில் போய் படுத்துருவேன். இந்து கல்லறையில் உள்ள படுத்துட்டேன்னா எப்பேற்பட்ட போலீஸ்காரனும் உள்ள வர முடியாது. கொம்பாதி கொம்பன் இருந்தாலும் சரி கல்லறை உள்ள வரவே முடியாது. அங்கே தான் புணத்தோடு புணமாக படுத்திருப்பேன். கல்லறை கட்டி வச்சிருக்கிறாங்களே அது மேலே படுத்திருப்பேன். அங்கே படையல் வச்சிருக்கிறாங்க பார், அதை எடுத்து சாப்பிடுவோம். அப்படியே எப்போவோ செத்தவங்களுக்கு கோட்டை வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு அடிச்சிருவேன்.
அங்கே மிச்சர்லாம் இருக்குது, அவருக்கு வச்சிருப்பாங்க. சிகரெட்டை பற்ற வச்சிருப்பாங்க. யாருக்கு? செத்து போனவருக்கு. அவர் உள்ளேருந்து அப்படியே இழுக்கிற மாதிரி வச்சிருப்பான். அவர் பேர் சொல்லி நான் இழுத்துருவேன். அல்லேலூயா. பிசாசுகளோட பிசாசா வாழ்ந்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கேஸும் ஒரு சண்டையும் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. உன் பையனா எங்கேயோ பார்த்த மாதிரி கீதேம்மா அப்படின்னு நான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன். அக்கா சொல்லாதக்கா, உன் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன் நான், என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஆமாயம்மா, உன் பையன் மாதிரி அந்த வேற யாரோ விடு அப்படின்வாங்க. ஏன்னா ஏன் தெரியக்கூடாது தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்க. என்னுடைய பலமே சாப்பாட்டில் தாங்கு. என்னால் சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது. சாப்பிட்டு எத்தனை நாள் வேணாலும் இருக்க முடியும். இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சு ஆண்டுக்குள்ளையா. ஆண்டு சொன்னார் உபவாசம் எடுக்கணும். ஒரு நாள் தான் என்னால் எடுக்க முடியும், அது கூட ஒரு வேளை. எனக்கு என்ன மாதிரி மனைவி கொடுத்துக்கிறாரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் நீங்கள் அந்த அம்மாவை நீங்கள் வாழ்த்துவீங்க. கல்யாணம் ஆகிட்டு புதுசில் வந்து உக்காந்துக்கிறேன், இந்த அம்மா சாப்பாடு போச்சு, சாப்பிட்டேன். திருப்பி சாப்பாடு போச்சு, சாப்பிட்டேன். 3வது டைம் சாப்பாடு போகிறதுக்கு இந்த அம்மாவை தேடுறேன், இந்த அம்மா காணோம். உடனே போய் மாமியார்கிட்ட, அத்தை உங்கள் பையன் தானே இவ்வளோ சாப்பிட்றாரு, முடியாது 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 சப்பாத்தி மினிமம் ஒரு 12 சப்பாத்தி சாப்பிடும். ஐயோ முடியாது முடியாது அத்தை, கையெல்லாம் முறங்க மாதிரி இருக்குது, எவ்வளோ தட்டுறது நான், முடியாது முடியாது. ஏய் புருஷன் சாப்பிட்டா நல்லது தானடி. எங்கே நல்லது? எனக்கு தான் கஷ்டம். எவ்வளோ அவிச்சு அவிச்சு கொட்டுறது மாடுகளுக்கு. அந்த மாதிரி நல்ல மனைவி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மாவும் வந்திருக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முரட்டாட்டமான வாழ்க்கை, யார் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன், நான் சொல்கிறது தான். அந்த மாதிரி ஆவி எனக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். ஏற்றுக்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தேன், ஆண்டுக்குள்ளேயே வர ஆரம்பித்தேன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. 6 மாதத்தில் உன் சபையை மூட்டு நீ போகிற அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். அவருக்கு சைனீஸில் தேங்க்ஸ் சொன்னேன். அப்படியே ஆகட்டும். ஆனால் அவர் காலி பண்ணிட்டார். இன்றைக்கி நான் ஆகிறேன். அல்லேலூயா. எதிர்ப்புகள் வர்றோம், சேலஞ்சிங் தான். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தங்கவியல் மக்களுக்கு என்னது? பாத்திரண்டி டே. எத்தனை பேருக்கு சொல்லிப்பீங்க? இப்போ சொல்கிறது இல்லை, இல்லை பாஸ் காத்தில் கூட யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லிட்டு வந்தனே. எக்கோ இங்கே கேட்குது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் போயிடாதீங்க. அல்லேலூயா. பார்க்கலாம் என் தேவனா நீங்களா அப்படின்னு பார்க்க. ஆண்டவருடைய நாமத்தில் தான் தாவீது வந்தான். நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சிம்சோன் கூட வரல. ஆவி தான் நம்மளுக்கு போராட்டம். ஆவியில தான் நம்ம போராடணும். மாம்சத்தில் போய் டபாக்கன் அடிக்கிறது, உலகத்தான் கூட அடிச்சிருவோம். நிறைய இடத்துல நான் அடிவாயின் வந்துக்கிறேன். இங்கே கூட என்ன அடிச்சுட்டு அம்பீங்களே என்ன தெரியாது, அதுக்கும் நான் ரெடியாகிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக, நம்மளுக்காக, நம்ம பாவத்துக்கு, என் பாவத்துக்காக அவர் அடி வாங்கல. 39 சவுக்கடிகள் தேவனாகிய கர்த்தர் வாங்கினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்தேன். சித்தி சித்தப்பா எல்லாம் சொல்கிறாங்க இதில் போயிடுறியே. சித்தப்பா சொன்னார் இதில் போயிடுறியே. எப்படிப்பா? ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். அப்படியா? சொன்ன சித்தப்பா செத்தப்பா ஆயிட்டார். நாக்குறேன். சித்தி இல்லை, அதுக்கு புத்தி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ப ஆரம்பித்தேன். விசுவாசம் தாசியாக வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தருக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். புறஜாதிங்க வர ஆரம்பித்தாங்க. பயங்கரமான பாவம் செய்தோம். மருமகன் கூட மாமியார் தப்பு பண்ணுவங்கெல்லாம் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரட்சிக்கப்பட வச்சு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையா மாத்தினேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கும் சொல்றேன்,
நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன் பைபிளை எடுக்காமல் நம்ம ஊழியம் பண்ண தெரியுமா? நீங்கள் வச்சுக்கிற தப்பில்லை. ஒரு மெசேஜ் அப்படியே பயாட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் அந்த பைபிள் எல்லாம் பிடிங்கிடுவான். நான் படித்த வசனத்தை அப்படியே வச்சுக்கணும். டேபிள்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 2 on 2னா தெரியுமே. 2 on 2, 2 2 4, 2 2 6. ஒரு வசனத்தை சொல்லுங்க. வசனமா? அது கேட்டால் தான் எங்களுக்கு வசனமா ஆயிடுது. போன மாதம் வீட்டுக்காரர் எவ்வளோ கொடுத்தாரு வீட்டுக்கு தெரியுமா? எனக்கு 5,000 ரூபாய் தானே கொடுத்தனிய. போன வாரம் பாஸ் என்ன வசனம் சொன்னார்? அது தாண்டி தெரியாது எனக்கு, கொஞ்சம் தூங்கிட்டேன். அல்லேலூயா. காதுள்ளவன் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த யூஸ்லெஸ் ஃபில்லவை மறைச்சு நீங்கள் பேசுகிறப்போ யாரும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தா அதே மாதிரி தான் அங்கே டோர் சாத்திட்டு இருக்குது. யாரும் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை சொல்கிறப்போ காதுள்ளவன் கேட்கணும். நம்ம ஒரு மெசேஜுக்கு அவ்வளோ பயம். இன்னைக்கு 4 பேர் என்னை அடிக்கிறதுக்கு வரான்னா நான் பயப்படுறதே இல்லை. கத்தி ரத்தம்லாம் பார்த்துட்டு நான் வளர்ந்த ஆள். ஒரு ஊழியம் பயம். ஆண்டவர் என்ன பேசுவாரோ, எப்படி சொல்கிறாரோ, எப்படி நடத்தணுமோ, இதான் பயம். என்னுடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டு. ஊழியன்னா பயம், பயத்தோடு செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் கர்த்தருக்கு பைத்தியமாகணும். அந்நிய பாஷை பேசினே இருக்கணும். அல்லேலூயா. 2வது பையன் பிறந்தான். 3வது பையன் வீட்டில் உட்காந்துக்கிறேன். நான் கர்த்தர்கிட்ட கேட்டது 3, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தது 4. அல்லேலூயா. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக. எனக்கு எதுக்கு பசங்க இவ்வளோ கொடுத்துட்டாரு? என்னை ரொம்ப பேர் சொன்னாங்க, என்னப்பா முஸ்லீம் ஃபேமிலி மாதிரி இருக்குதையா, வந்து வச்சா இருக்குது, மினி டானி ரோடு மாதிரி இருக்குது அப்படின்னு நல்லா எனக்கு கேலி பண்ணாங்க. கர்த்தர் சொன்ன, அதெல்லாம் நீ எதுக்காக, நான் கொடுத்தேன்னா வச்சுக்க. இப்போதான் தெரியுது, ஒருத்தன் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறான், இன்னொருத்தன் சவுண்ட் இன்ஜினியர் ஆகிறான் சர்ச்சில், இன்னொருத்தன் காஃபி டீ எனக்கு என்ன வேணும் டேடிக்கு அதெல்லாம் பார்த்துக்குவோம். என் பொண்ணு சில டைமில் வர்ஷிப் பண்ணும். யோசுவா மாதிரி நானோ என் வீட்டாரோமோ வென்றால் கர்த்தரையே சரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த குடும்பத்தோடு இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நானோ என் வீட்டாரோமோ வென்றால் கர்த்தரையே சரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமோஸ் 5:6 வாசிக்கலாமா? ஆமோஸ் 5:6 சீக்கிரமா படிக்கணுமே. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். போதும் போதும் போதும். கர்த்தரை தேடுங்கள். எப்படியெல்லாம் கர்த்தரை தேடலாம்? சீக்கிரம் நிறைய காரியத்தை சொல்லிட்டு போயிடணும். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய வசனத்தை கொடுத்துட்டு போயிடணும். இது பெண்டிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அதாவது ஏன்னா காலம் அப்படி இல்லை. அல்லேலூயா. எல்லாம் ஓல் சபையே 5:6 படிக்கலாம். 5:6 ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது, பக்கத்தில் கை கொடுத்து விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆயிடுச்சு கிராண்டட் ஆயிடுச்சு இல்லை விடு பாஸ்டர், நாங்கள் போகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும். நீ பிழைக்கணுமா? இந்த தங்க வயல்ல, இந்த மாரிகுப்பத்தில், இந்த ஆர்டி பிளாக்ல கர்த்தரை தேடு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பு, அப்பதான் வாழ்க்கையில் தெம்பு, இல்லை கட்டி வர வம்பு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த ரைமிங்ஸாக சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவரை நம்பு, உடம்புல ஒரு தெம்பு, விசுவாசத்தில் ஒரு தெம்பு. அல்லேலூயா.